பிரபஞ்ச சக்தி டிவி. Video 45. கடமை. மாத இதழ் செப்டம்பர் 2006. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Supreme Court stays ordinance on appointment of Archagas in temples. The Supreme Court of India stayed the ordinance promulgated by the Governor of Tamil Nadu providing for appointment of Archagas in temples without discrimination of caste, creed and custom or usage since it violated the Agama Sastras. தங்கள் கோயில் பூசாரி ஆகம சாஸ்திரங்களின்படி நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது கோடிக்கணக்கான இந்துக்களுக்கு சத்தியமாக இன்று வரை தெரியாது. இந்து மதம் இரண்டாக உடையாமல் இருக்க உச்சநீதிமன்றம் வழி சொல்லட்டும். செய்தி: We want more women to join army, says Pranab. Defense Minister Pranab Mukherjee said, "We want more women to join the army. They are doing a very good job. If there are problems, they will be taken care of." பாதுகாப்பு அமைச்சரின் அழைப்பை ஏற்று பெருமளவில் பெண்கள் இராணுவத்தில் சேர்ந்து ஆணுக்கு பெண் சளைத்தவள் அல்ல என்று நிரூபிக்க வேண்டும். செய்தி: Italy regains World Cup. Italy won the World Cup beating France in the World Cup final in Berlin. The battle was followed by fans with passion and fervor. Some people said, "May the best team win." உலக கோப்பை கால்பந்தாட்ட போட்டியின் போது உலக அளவில் மக்களிடம் காணப்பட்ட நாட்டுப்பற்றும் பரஸ்பர மனித நேயமும் நிலைத்து நிற்க 6 மாதங்களுக்கு ஒரு முறை கால்பந்தாட்ட போட்டி நடத்தினாலும் தவறில்லை. செய்தி: Terror strikes Mumbai. Over 147 killed. 7 serial blasts ripped through Mumbai's railway network at peak hours, leaving at least 147 dead and 439 injured. Highly placed sources in the government believe that Lashkar-e-Taiba was behind the serial bomb blast. மனித இனம் முழுமையாக நாகரிகம் அடையவில்லை. காட்டுமிராண்டித்தனத்தால் தாங்கள் நினைப்பதை சாதிக்க முடியும் என்ற எண்ணம் இன்னமும் சிலருக்கு இருக்கிறது என்பதற்கு இந்த துயர சம்பவம் ஆதாரம். செய்தி: Try to relocate Shivaji statue. High Court pained at the government's decision to install actor Shivaji Ganesan's statue opposite to the Mahatma Gandhi statue in the middle of Kamaraj Saleh. The first bench of Madras High Court said, "If it is possible to relocate the statue, change the venue, please do it." சிவாஜி கணேசன் வாழ்ந்த காலத்தில் கூட இப்படி நீதிமன்ற சர்ச்சைக்கும் விமர்சனத்திற்கும் ஆளானதில்லை. முதலமைச்சர் கருணாநிதி தன் நண்பனுக்காக நெஞ்சுக்கு நீதியில் ஒரு முழு அத்தியாயம் எழுதியதோடு நிறுத்தியிருக்கலாம். அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தல். குறள்: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும்வா எல்லாம் செயல். பொருள்: செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் அறச்செயலை செய்ய வேண்டும். ஒல்லும் வகையான் என்பதற்கு முடிந்த அளவுக்கு அல்லது முடிந்த வழியில் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும்.
இதை சொல்வதற்கு கூட பயப்படுகிறார்கள். எல்லோராலும் எல்லா நிலையிலும் அறத்தை பின்பற்ற முடியாது என்று வள்ளுவருக்கு தெரியும். ஒருவன் எந்த அளவுக்கு அறத்தை பின்பற்றுகின்றானோ அந்த அளவுக்கு அவனுக்கு பலன் கிடைக்கும் என்பதே உண்மை. அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியும் வீழ்ச்சியும். இந்து மதத்தின் குறைகள். கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்தில் அவனை ஆரியர்களில் ஒரு பகுதியினர் கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. வஞ்சகன், கபடன் என்றுதான் அவர்கள் கிருஷ்ணனை வர்ணித்தார்கள். கிருஷ்ணனை வழிபட்ட கோகுலத்து பெண்கள் அவன் அன்பை பெற யாகம் நடத்தவில்லை, வேள்வித்தி மூட்டவில்லை. மனதால் அவனை நினைத்தனர், எப்போதும் அவனை மனதில் வைத்து கொண்டே வாழ்ந்தனர். அந்த கிராமத்து பெண்களின் உண்மையான அன்புக்கு அடிபணிந்த கிருஷ்ணனை நகர நாகரிக உல்லாச வாழ்க்கை வாழ்ந்த ஆரியர்களால் விலைக்கு வாங்க முடியவில்லை. கிருஷ்ணனின் படை தன்பக்கம் இருந்தும் துரியோதனன் என்ற ஆரியன் பாரத போரில் தோற்றதற்கு காரணம் அவன் மனதிலே கிருஷ்ணன் இல்லை. மணிக்கணக்காக மாதக்கணக்காக யாகம் செய்தவர்களுக்கு கடவுளை தன் மனதிலே நிறுத்தி தியானிக்க வேண்டும் என்று தோன்றவில்லை. தியானம் செய்த படிப்பறிவில்லாத கோகுலத்து பெண் கிருஷ்ணனை பெற்று மகிழ்ந்தாள். யாகம் செய்யும் ஆரிய பண்டிதர்களின் ஸ்லோகங்களை நம்பிய ஆரிய மன்னர்கள் தோல்வியை தழுவினர். மனம் என்ற யாக மேடையில் இருக்க வேண்டிய கடவுளை ஹோமத்தியில் இறக்கியது இந்து மதம் செய்த தவறு. அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. திராவிட இனத்தைச் சேர்ந்த தமிழ் மன்னர்கள் எவருக்கும் அடிபணிந்ததில்லை. மன்னனின் வெண்கொற்ற கொடை கோயிலை சுற்றி வலம் வரும்போது மட்டுமே தாழ்த்தப்பட்டது. பிராமணர்களை சிறந்தாழ்த்தி மன்னர் வணங்க வேண்டும் என்று ஒரு விதிமுறை இருந்தது. வட இந்தியாவில் வேத காலத்தில் ஆட்சி செய்த மன்னர்களைப் போல் தமிழ்நாட்டில் உள்ள மன்னர்கள் சத்திரியர்கள் என்று அழைக்கப்படவில்லை. காரணம், தமிழ் மன்னர்கள் திராவிடர்கள். தமிழ் மன்னர்கள் பூணூல் அணியவில்லை. பிராமணர்கள் பூணூல் அணிய வேண்டும் என்று சொன்ன தொல்காப்பியம் இந்த விதி தமிழ் மன்னர்களுக்கு பொருந்தாது என்றே சொல்கிறது. பிராமணர்கள் ஆண்டான் என்றும், மன்னர் குடும்பத்தினர் அரசனார் என்றும், வணிகர்கள் வைசியர் என்றும், விவசாயம் செய்யும் தமிழர்கள் வேளாளர் என்றும் அழைக்கப்பட்டதால் ஆரம்பகால தமிழர்கள் மத்தியிலும் ஜாதி பிரிவு இருந்தது புலனாகிறது. விவசாயம் செய்யும் வேளாளர் கடைசி நிலையில் இருந்ததால் கடைசியன் என்றும் அழைக்கப்பட்டனர். அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி தென்மேற்கு பருவக்காற்றால் தென்னிந்தியாவின் சமவெளியில் 1 சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட வழக்கமான அளவு மழை பெய்ததாக கருதப்படுகிறது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 100 முதல் 200 சென்டிமீட்டர் வரை மழை பெய்கிறது. இமயமலை தென்மேற்கு பருவக்காற்றை திபெத் பீடபூமிக்கு செல்லாமல் தடுப்பதோடு வட இந்தியாவில் கனத்த மழை பெய்ய செய்கிறது. கோடை காலத்தில் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் சூரிய வெப்பத்தால் காற்று உலர்ந்து குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகிறது. இந்து மகா சமுத்திரத்திலிருந்து கிளம்பும் தென்மேற்கு பருவக்காற்று இந்த குறைந்த அழுத்த பகுதியில் நுழைந்து மழையை கொடுக்கிறது. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. If the adjective nearest denotes distance, the adjective next stands for position. Example, there is a school next to my house. The adjectives which end in or are followed by to and not than. As a minister, Mr. Stalin is junior to Mr. Anbalagan. Some adjectives do not allow comparison. Your style is more unique than your friend's. Wrong. Your style is unique. Correct. Be a man of quotations. It is dangerous to believe all that we see and hear. Man deceives, woman believes, yet they are eternal lovers. The inspiration of the Bible depends on the ignorance of the gentleman who reads it. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். ஆரஹாத்தா, ஆரஹாத்தா வந்து கொண்டிருந்தேன், கொண்டிருந்தான், கொண்டிருந்தது ஆண்பால். ஆரஹேத்தே, ஆரஹேத்தே வந்து கொண்டிருந்தாய், கொண்டிருந்தோம், கொண்டிருந்தீர்கள், கொண்டிருந்தார்கள், கொண்டிருந்தன ஆண்பால். வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். மை கர் ஜா ரஹா தா, மை கர் ஜா ரஹா தா நான் வீட்டிற்கு போய் கொண்டிருந்தேன் ஆண்பால். ஹம் கா ரஹே தே, ஹம் கா ரஹே தே நாங்கள் பாடிக்கொண்டிருந்தோம் ஆண்பால். தும் சுன் ரஹே தே, தும் சுன் ரஹே தே நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் ஆண்பால். ஆப் பட் ரஹே தே,
आप पढ़ रहे थे, நீங்கள் படித்து கொண்டிருந்தீர்கள். ஆண்பால். ஓ சோ ரஹா தா, ஓ சோ ரஹா தா, அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். ஆண்பால். குத்தே பவுங்க் ரஹே தே, குத்தே பவுங்க் ரஹே தே, நாய்கள் குறைத்து கொண்டிருந்தன. ஆண்பால். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனத்தின் 4ஆம் பாகம் அரசின் வழிகாட்டும் கொள்கை டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பற்றி விளக்கிச் சொல்கிறது. வழிகாட்டும் கொள்கைகளில் சொல்லப்பட்டுள்ள உரிமைகளை பெறவும் அனுபவிக்கவும் அரசாங்கத்தின் மீதோ மற்றவர்கள் மீதோ நீதிமன்றத்தில் எவரும் வழக்கு தொடர முடியாது. இருப்பினும் நாட்டை ஆட்சி செய்யும் அரசாங்கம் இந்த கொள்கைகளை மனதில் வைத்தே செயல்பட வேண்டும். இந்த கொள்கைகளை அடிப்படையாக வைத்து அரசு சட்டங்கள் இயற்ற வேண்டும். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். உன்னை பழிப்பவன் சீறினால் அமைதியாய் இரு. அவன் முட்டாள்தனத்தை மற்றவர்கள் பார்த்தவுடன் அவனே வெட்கி தலைகுனிவான். அதுவரை அமைதியாய் இரு. அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள். 1982 திட்டமிட்டபடி சேலத்தில் வங்கி யூனியன் மாநில மாநாடு நடந்தது. பொதுச் செயலாளர் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதும் அதன் மீது விவாதம் ஆரம்பமாயிற்று. பொதுக்குழுவுக்கான விதிமுறைகள் சம்பிரதாயம் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் என்ன பேசுவது என்பது தயாராக இருந்ததால் துள்ளிக்கொண்டு முதல் ஆளாக மேடைக்கு போய்விட்டேன். சிகப்பு சட்டை அணிந்து கொண்டு மைக்கு முன்னால் நின்றேன். அந்த அரங்கம் முழுவதும் துடிப்பான வங்கி ஊழியர்கள் நிரம்பி இருந்தார்கள். எனக்கோ உற்சாகம் பொங்கிக் கொண்டு வந்தது. Comrades, clouds are gathering. In the horizon of trade union movement, clouds are gathering. Our rights are at stake. The dignity of labor is in peril. We should rise united under the banner of AIBEA. NSCA is a threat to the trade union movement. ESMA is a clarion call to the working class to arise and to awake. அந்த பொதுக்குழுவில் நான் முன்பின் தெரியாத ஒரு சங்க உறுப்பினராக இருந்தாலும் தங்கு தடையின்றி இப்படி இலக்கிய நடையில் ஆங்கிலத்தில் சிங்கமாக கருதித்தது அரங்கத்தில் இருந்த அத்தனை பேர் இதயத்தையும் கொள்ளையடிக்கவும் அவர்கள் மரியாதையை பெறுவதற்கும் காரணமாகிவிட்டது. கம்யூனிச பாணியில் அந்த உரையை முடித்தேன். There is only one solution to all our problems and that solution is workers of the world unite, unite, unite. இது கார்ல் மார்க்ஸின் வாசகம் என்பதை பின்னர் ஒரு புத்தகத்தை படித்தபோது தெரிந்து கொண்டேன். ஐநா சபையில் பேசி முடித்தவுடன் பாரத பிரதமருக்கு எவ்வளவு திருப்தி ஏற்படுமோ அதே திருப்தி எனக்கும் ஏற்பட்டது. எனது நெருங்கிய நண்பர்கள் கண்களை விரித்து என்னை பார்த்து பாராட்டியது நான் ஒரு தலைவன் என்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்தியது. அடுத்த தலைப்பு கவிதை. விதியே கலங்காதே, ஜெயிப்பவன் உன்னை நினைப்பதில்லை. ஆராதனை அதிர்ஷ்ட தேவதைக்கு. தோற்பவன் நிந்திப்பது உன்னை, அடிபட்டவன் நினைப்பதும் உன்னையே. நீ என்ன பாவம் செய்தாய்? கசப்புக்கெல்லாம் காரணமானாய். ஒரு வகையில் நீ மருந்து. ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்விக்கு பதில், உன் பெயர் சொன்னால் பல பேர் புலம்பல் அடங்கும். முட்டாளுக்கு கூட நீ இழித்தவாய். புத்திசாலி தவறினால் நீதான் கை கொடுக்கிறாய். முயற்சி திருவினையாக்கும். தோற்றுவிட்டால் உன்னை காரணமாக்கும். மனிதனை நீ மன்னிப்பாயா? கேட்டது கிடைத்தால் கோயிலில் பூஜை, கிடைக்காவிட்டால் உனக்கு சொல்லம்பால் மாலை. தோல்விக்கெல்லாம் சொந்தக்கார விதியே, கெட்டதெல்லாம் பிறக்கும் சமுத்திரமே. வேதனை வந்தால் யாரிடம் போவாய்? உன்னையே நொந்து கொள்வாயா? எவ்வளவு மன வலிமை உனக்கு! மன வலிமை உள்ள மனிதன் இவ்வுலகில் நிச்சயம் உண்டு. உன்னை போல் அவனும் தன்னையே நொந்து கொள்வான். விதியே கலங்காதே, அவன் உன்னை படிப்பதில்லை. அடுத்த தலைப்பு கட்டுரை. சமூகம். மனிதன் சமூகத்தின் அங்கம் என்றும் சமூகத்திற்கு அவன் செய்ய வேண்டிய கடமைகள் பற்றியும் ஏராளமாக பேசுகிறோம். ஒவ்வொருவரும் முடிந்தவரை அந்த சமூக கடமைகளை நிறைவேற்றுகிறோம். சமூக கடமைகளை நிறைவேற்றுவது போல் நடித்தால் சமூகம் இருக்காது. பாலுக்கு பதிலாக எல்லோரும் தண்ணீர் ஊற்றினால் குடத்தில் என்ன மிஞ்சும்? பிறகு பால் ஊற்றுவதை கண்காணிக்க ஒரு கண்காணிப்பாளரை நியமிக்க வேண்டும். அப்படித்தான் இப்போது நடக்கிறது. சாலை விதிகளை ஒவ்வொரு மனிதனும் பின்பற்றுகிறானா? அரசாங்கம் விதிக்கும் வரிகளை ஒழுங்காக செலுத்துகிறானா? இப்படி சமூகத்திற்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன. அதற்கு மேலாக
ஏமாற்றுபவர்களை திருத்த தண்டனை நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? மனிதனுக்கு சமூக உணர்வு இல்லை. சமூகத்தை மதிப்பதால் நமக்கு என்ன லாபம்? மதிக்காமல் எத்தனையோ பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே, அவர்களைப் போல் நாமும் ஏன் இருக்கக்கூடாது? இது போன்ற எண்ணங்கள் மனிதன் மனதிலே ஏற்படுவதற்கு சமூகமும் காரணம். எந்த மனிதனும் அனாதை அல்ல, தனக்கு சொந்தமானவன் என்ற உணர்வை சமூகம் மனிதர்கள் மனதிலே ஏற்படுத்த வேண்டும். அவன் தன்னை மதித்து நடந்தால் அவனுக்கு கௌரவமும் மகிழ்ச்சியும் நிச்சயம் கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தை சமூகம் அளிக்க வேண்டும். தன்னை மதிக்காதவர்களை தண்டிக்க சமூகம் தயங்கக்கூடாது. சமூகம் ஒரு மனிதனை எப்படி நடத்துகிறதோ அதை பொறுத்துதான் அவனும் சமூகத்தில் நடந்து கொள்வான். பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. பிரபஞ்ச சக்தி நிறுவனம் ஒவ்வொருவரையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துமா? ஆமாம், ஒவ்வொருவரையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரபஞ்ச சக்தி நிறுவனம் வற்புறுத்தும். ஒருவருக்கு ஆடை எப்படி முக்கியமோ அதேபோல் வாழ்க்கை துணையும் முக்கியம். வாழ்க்கை துணை இல்லாதவர்கள் அனாதைகளாக கருதப்படுவார்கள். அதற்கு பிரபஞ்ச சக்தி நிறுவனம் ஒருபோதும் சம்மதிக்காது. திருமணம் என்பது ஒருவர் தன் தனிப்பட்ட விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக செய்யும் சடங்கு அல்ல, அவர் சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக செய்யும் கடமை. கேள்வி 2. பிரபஞ்ச சக்தி நிறுவனத்தில் திருநங்கைகள் உறுப்பினர்களாகச் சேரலாமா? திருநங்கைகள் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ மட்டுமே பிரபஞ்ச சக்தி நிறுவனத்தில் சேரலாம். திருநங்கைகள் தங்கள் பாலின விருப்பத்தை அடைய பிரபஞ்ச சக்தி நிறுவனம் உதவும். கேள்வி 3. நீங்கள் இந்தியாவின் தேசிய கீதத்தை பாடுவீர்களா? ஜனகணமன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத மராட்டா திராவிட உத்கல பங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா தவ சுப நாமே ஜாகே தவ சுப ஆசிஷ மாகே காகே தவ ஜய காதா जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. பாய் சார். நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.